ஹலோ காம்ரேட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ஒரு சலசலப்பு போயிட்டுருக்கு. இந்த வீணா போன கல்யாண சண்டையில் நம்ம பெரிய பாய் பண்ண சலசலப்பு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் பெரிய பாய் டிவோர்ஸ் பண்ணிட்டாருன்னு. அவர் பெட்ரூமில் எட்டி பார்த்த மாதிரி உடனே அவர்கிட்ட கிட்டாரிஸ்ட்டாக வேலை செய்கிற பொண்ணு கூட அஃபர் வச்சுருக்காரு. அதனால தான் டிவோர்ஸ் பண்ணிட்டாருன்ட்டு ப்ளோ ஜாப் பண்ணிட்டு இருக்கானுங்க சில தற்கொலைங்க. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. அது நூலுங்களோட வேலையாக இருக்குமோ டவுட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பெரிய பாய் தமிழனங்கு டிராயிங் ரிலீஸ் பண்ணியிருந்தார். உன் அப்பாட்டி ஃபோட்டோவை தமிழனங்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டு சம்மந்த புன்னகையே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கானுங்க. சம்மந்த புன்னகையே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு ஆக்சுவல் காண்ட் என்னன்னா, தமிழனங்கு டிராயிங்கை முன்னாடி சகப்பாக வரைஞ்சி வச்சுருந்தானுங்க. நம்ம பெரிய பாய் என்ன பண்ணார், கருப்பாக வரைஞ்சி ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதனால் கறிக்கிட்டே இருந்தானுங்க. நேரம் பார்த்து வன்மத்தை கைட்டானுங்க. நீ மனுஷனே இல்லை தெரியுமா? தமிழனங்குன்றது என்னன்னா, தமிழை உருவப்படுத்தி அதை கடவுளாக வணங்குற வழக்கம் நமக்கு இருக்குது. அதை தான் தமிழனங்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்கு போவோம். இன்னைக்கு வீடியோ என்னன்னா, மை ஃபேவரட் டயலாக்ஸ் இன் மூவிஸ். ஆரம்பிக்கலாங்களா? கண்ணா, கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாம வாழ்க்கையில அதிகமா அனுபவிச்சு ஆட்டமாடின நானும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். ஏதோ ஒரு கொள்கையும் கோட்பாட்டையும் அளவுக்கு அதிகமா மண்டையில ஏற்றிக்கிட்டு அதை எதுக்குறவன ஈவரக்குமே இல்லாம நசுக்கிற நீயும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். ரெண்டுமே தப்பு. அளவோட இருந்தாதான் எதுவுமே கரெக்ட். இதுக்கு ஓமையாக யாரை சொல்லலாம்னா, லோட்டஸ் ஃப்ளவரையும் கொடுவா மீசக்காரரையும் சொல்லலாம். நான் நல்லவன் கிடையாது, ஆனா நீ என்னை விட ரொம்ப கெட்டவன். சரி, ஓகே, நம்ம அடுத்த டயலாக் பார்ப்போம். நீலாம் எந்த மாதிரி தெரியுமாண்ணா? ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. எனக்கு நிறைய எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் நான் யாரையுமே எஸ்சியாக பார்க்குறது இல்லைன்னு. அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். வெங்கடேஷை கூட நம்பிடலாம், உன் கூட்டத்தை தான் நம்பவே கூடாது. விஷம். நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் ஜாதி பார்க்க மாட்டேன், என் ஃப்ரெண்டு கூட வேறு சாதி தான் இருந்தாலும் நான் அவன் தோல் மேலெலாம் கை போட்டு பேசுவேன்னு சொல்லுவான். தன்னை ஒரு உயர்ந்த புளுத்தியாக காட்டிக்கொள்ள அவன் பூசி வைத்திருக்கும் அரிதாரம் தான் அது. நம்பிடாதீங்க. சாதி பெருமை பேசுகிறவங்க கூட பரவாயில்ல, பார்த்ததும் தற்கொலைன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இவெல்லாம் நவீன தீண்டாமை பண்ணுறவன் தெரியவே மாட்டான். இதில் கொடுமை என்னன்னா, சாதி தீண்டாமையால் பாதிக்கப்படுற சாதிக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பிகாம்னு ஒரு சாதி இருக்குதுன்னு வச்சுங்க. அதில் ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட்னு பிரித்து வச்சுருக்கானுங்க இந்த வீணாக போனவங்க. ஏ கிரேடு வசந்ததான், பி கிரேடு அதுக்கு கீழேயா, சி கிரேட் அதுக்கும் கீழேயா. இதில் ஒருத்தர் கூட ஒருத்தர் அண்ணன் தண்ணி புழங்க மாட்டாங்களாம். உனக்கு வந்தால் ரத்தம், இன்னொருத்தனுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இன்னொருத்தன் உனக்கு பண்ணுறதே உனக்கு பக்கத்தில் இருக்கணுக்கு நீ பண்ணுற பத்தியா உனெல்லாம் நான் சொல்லி திட்டுறது. வரவன்லாம் சாதி ஒரு தீண்டாமை, சாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறானுங்களே தவிர சாதியை ஒழிக்க மாட்டானுங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானையா. அதை அழித்து மக்கள் திருந்தி நாடு நல்லா இருந்துட்டா இப்போ பண்ணிகிட்டு இருக்க அரசியலாக பண்ண முடியாது. அதனாலேயே என்னன்னு தெரியல, எந்த கட்சி வந்தாலும் சாதி ஒரு தீண்டாமே சொல்லுமே தவிர அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே, அடுத்த டைலாக் பார்ப்போம். இருக்கிற உங்ககிட்ட இருந்து இல்லாத நாங்கள் எடுக்கிற திருட்டுனா, இங்கே கூரை இல்லாமல் மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்படுற கூட்டம் இருக்க அதே இடத்துல நாய்க்கும் காருக்கும் வீடு வச்சிருக்க நீங்கள் எல்லாருமே திருடங்க தான் பக்த வச்சிடும். ஒரு காலத்தில் எல்லாருக்குமே பொதுவாக இருந்த அந்த பூமியில் நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி அமனமாக தான் பிறந்தோம். ஆனால் நடுவில் உங்களை மாதிரி இருக்கட்டும் நாகரிகம்னு ஒன்று ஆரம்பித்து உங்கள் தேவைக்கு அதிகமாக எடுக்க ஆரம்பித்ததால் எங்களை மாதிரி ஒரு கூட்டம் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் அம்மனமாக இருந்துருக்கோம். எங்களோட அடிப்படை வாழ்க்கை திட்டு தான் பார்த்து வச்சிடும் உங்களோட இந்த மேல் தட்டு நாகரிக வாழ்க்கை. சம்பாதிக்கிறது திருறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குடா. இதெல்லாம் நான் சம்பாரிச்சது. 100 மாமரம் இருக்கிற ஒரு மாமரத்துக்கு கீழே 100 பேர் பசியோட இருந்தாங்கன்னா
அங்கே ஆளுக்கு ஒரு பணம் சேரணுங்கிறது இயற்கையோட தர்மம். ஆனால் அந்த 100 பேரில் உங்களை மாதிரி திறமையும் பணமும் அதிகமாக இருக்க 5 பேர் மற்றவங்களோட சீக்கிரமாக ஆளுக்கு 5 பணம் எடுத்துட்டாங்கன்னா 20 பேர் ஒரு பழம் கூட கிடைக்காம பசியில் வாடி வேற வழியே இல்லாமல் அந்த அதிகமாக பணம் வச்சுருக்கவன்ட்ட பிச்சை கட்டி நிற்பாங்க. இப்போ அந்த அதிகமாக பழம் வச்சுருக்கிறவன் இந்த ஒன்றுமே இல்லாதவங்களை வச்சு 5 மாமரம் நட்டு ஒவ்வொரு மரத்துலேருந்து 100 பழங்களை பறிக்க வச்சு அவங்களுக்கு சம்பளங்கிற பேரில் அவங்க எடுத்து கொடுத்த 100 பழத்துலேருந்தே ஒரு பழத்தை எடுத்து கொடுப்பான். இதுதான் இங்கே நடக்கிறது. ஒருத்தங்கிட்ட இருந்து எடுக்கிறது மட்டும் திருட்டில் படுத்துச்சலாம், ஒருத்தனை எடுக்க விடாமல் பண்ணுறதும் திருட்டு தான். ஹவு திஸ் டாக்ஸிக் வேர்ல்ட் கிரியேட்டட்னு இதை விட சிம்பிளாக யாராலையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். மை ஆல் டைம் ஃபேவரட் மூவிஸில் இதுவும் ஒன்று. ஸோ ஓகே, நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். இது டயலாக் இல்லை, பாட்டு மாதிரி இருக்க டயலாக். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்றதுனாலே என்னன்னு தெரியல, இந்த சின்ன சாங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது காமெடிக்காக பண்ண சாங் தான், இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வீடியோ முடிச்சு. டட்டா, பை பாய்.